வெதர் வந்து எந்த அளவுக்கு கிளைமேட் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, இதனால எந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் மக்களுக்கு வரப்போகுதுன்றதை பற்றி பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது கிளைமேட்டாலஜி. சீ லெவல் வாட்டர் வந்து ரைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க. கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மக்களுக்கு அது தெரியாது. வானிலைக்கு ஏற்ற மாதிரி கடல் எப்படி மாறும், அந்த மாற்றத்தால் நமக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு திடீர்னு மாறுதல் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெப்பம் மாறும் பொழுது முதலில் அடி வாங்க போகிறது வந்து துருவங்கள் தான். வட துருவமும் தென் துருவமும் ஆர்டிக் அண்டார்டிக்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ அதிகமானதுனால் அவர்கள் அதனுடைய பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் உருகுனா எங்கே போகும்? அது கடலில் தான் வந்து சேரும். கடலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் அந்த தண்ணி உயர்துனாவே அது பேராபத்தை கொடுக்கும். அப்போ 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு இப்படி போய் நம்ம 2100க்குள்ளே வந்து ஒரு 110 சென்டிமீட்டர் அளவு கூட உயரலாம். இப்போ நீங்கள் இந்த கொள்ளளவை மாற்றும் பொழுது அதுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் எங்கே வந்து மாறும்னு கேட்டிங்கன்னா, கடல் தரையை தான் வந்து அடிக்கும். அப்படி தரையை அடிக்கும் போது எப்படி அடிக்கும்? ஆறுகளுடைய கடல் மட்டத்திலையும் அதனுடைய ஆபத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது படிக்கும்பொழுது நிறைய ஆற்று பகுதிகள் வந்து கடல் மட்டத்துக்கு உயரமாகவே ஈக்குவலாகவே இருக்குது. இந்த கடலோர 69 டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன ஆபத்து வரும்னு நாங்கள் ஆய்வு மேற்கொண்டேன். அதில் வந்து என்னுடைய குழுக்களோடு சேர்ந்து படிக்கும் பொழுது பெரிய ஆபத்து வந்து கட்சி பகுதிக்கு தான் வருது. மேற்கு கடற்கரையில். மேற்கு கடலில் கட்சினா அன்றைக்கி குஜராத் பகுதி. கட்சி தான் முதல் வாங்குது. திருச்சூர் மட்டும்தான் மேற்கு கடற்கரையில் ஆபத்தான பகுதி. அந்த குட்டநாடுங்கிற பகுதி ஓரளவுக்கு 2050 100களில் வந்து நிரந்தரமான நீர் மூழ்கிற வாய்ப்பு கூட இருக்குது. அடையார், கூவம் இந்த 2 பகுதியிலும் ரொம்ப கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக தான் கீழே தண்ணி மட்டத்துக்கு தான் இருக்குது முகத்துவாரங்கள். அதனால் வந்து இந்த அடையாறு கூவம் பகுதிகளில் தண்ணி உள்வாங்கிறது நிறையா இருக்கும். டெல்டா பகுதின்னு வரும்போது நாகப்பட்டினத்திலிருந்து சீர்காழி வரணும். அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களில் வந்து அடுத்த பகுதியாக மாறுது. அப்புறம் இந்தியாவிலேயே வந்து 4வது பொசிஷன் 2வது பொசிஷன் நாகப்பட்டினம் தான். கட்சிக்கு அடுத்து இந்தியாவிலேயே நாகப்பட்டினம் தான் 2வது இடம். 6வது இடம் திருவாரூர். பெரிய நாசம் இருக்குமா? எதிர்காலத்தில் சம்பா பயிர்கள் வந்து தகுதியற்ற சம்பா பயிராக மாறும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணகிரியில் 600 mm ரெயின்ஃபால். தேவையில்லாத மழை 60 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அந்த இடம் அழியுமா? தென்மேற்கு பருவக்காற்றால் இமயமலை பகுதிகள் அனைத்தும் பாதிப்பு. எல்லாம் க்ளவுட் பஸ்டிங் அல்லது மேக வெடிப்பு. கிட்டத்தட்டமாக ஒரு 240 இடத்துக்கு மேலே மேக வெடிப்பு இருந்திருக்கு. அதில் ரொம்ப அதிதீவிரமாக இருந்து ஒரு 4-5 இது. அது வந்து உத்தராஞ்சலில் ஒரு 2, ஜம்மு காஷ்மீரில் ஒரு 2, 4 தான் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவிலாம் நியூ ஜெர்சிலாம் ஒரு இடத்துல வந்து அந்த இடமே உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு கீழே போகும்போது மாறிக்கிங்கன்னா அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு நகரத்தையே மாற்றிட்டாங்க அந்த இடத்துல. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க முதுமுனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உலக அளவில் பெரிய ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. முக்கியமாக நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக, மக்களுக்காகவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெதர் வந்து எந்த அளவுக்கு கிளைமேட் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, இதனால எந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் மக்களுக்கு வரப்போகுதுன்றதை பற்றி பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது கிளைமேட்டாலஜி. சீ லெவல் வாட்டர் வந்து ரைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அதில் என்ன வந்துட போகுது, கடல் நீர் வந்து ஏற்றம் அடைகிறதுனால அதில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் புரியாதவங்களுக்கு வந்து அது பெரிய வியப்பாக இருக்காது. ஆனால் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த லெவல். ஆனால் உங்கள் டீம் வந்து அடியில், கடலுக்கு அடியில் போய்
அங்கே இருக்கக்கூடியது வரை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ரிப்போர்ட் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கிறீங்க. அது உண்மையிலே உங்களுடைய மொத்த குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய மக்களுக்காக இப்படி ஒரு பேப்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதில் 2030-50 வந்து எந்த அளவுக்கான ஒரு மாற்றங்கள் நம்மளுடைய நிலப்பரப்பில் வரும்ன்றதை பற்றி சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள் வந்து 9 மாநிலங்கள், அதுக்கப்புறம் 4 யூனியன் டெரிட்டரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக செக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இது டாபிக்ஸ் இல்லைங்கம்மா, இது எங்களுடைய பாடத்திட்டத்தில் ஒன்று தானே, ஆய்வுகளில் ஒன்று. ஒரு கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மக்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அக்டோபர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் பருவநிலை காலங்கள். இந்த காலகட்டங்களில் இன்னும் வானிலைக்கு ஏற்ற மாதிரி கடல் எப்படி மாறும், அந்த மாற்றத்தால் நமக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு திடீர்னு மாறுதல் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வானமண்டலத்துக்கு உமிழ்கிறோம். நம்ம மின்சார வசதிக்காகவும் பெட்ரோல் டீசல் நம்ம வாகனங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம அதிகமான கரியை மேலே தள்ளுறோம். அதனுடைய பாதிப்பு அதிக உஷ்ணமாக நமக்கு கிடைக்குது. அதிக உஷ்ணம் வரும் பொழுதும் உங்களுக்கு வெப்பம் மாறும் பொழுது முதலில் அடி வாங்க போகிறது வந்து துருவங்கள் தான். வட துருவமும் தென் துருவமும் ஆர்டிக் அண்டார்டிக்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த பகுதிகளில் உள்ள பல மில்லியன் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே பனிப்பாறைகள் இருக்குது, உறைந்திருக்கு. அவைகள் தான் அந்த இருண்ட துருவங்களில் உள்ள பனிப்பாறைகள் தான் நமக்கு உள்ள பூமியினுடைய சீதோஷ்ணம் அல்லது வெப்பத்தையே நிர்ணயம் செய்யுது. ஆக இந்த 2 ஐஸ் கேப்னு சொல்லுவாங்க, 2 குள்ளா இருக்குது. 2 குள்ளா தான் பூமிக்கு வெப்பத்தை வந்து பாதுகாக்குது. அப்போ இவர்களுக்குள் மாறுபாடு, வெப்பம் அதிகமானதுனால அவர்கள் அதனுடைய பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் உருகுனா எங்கே போகும்? அது கடலில் தான் வந்து சேரும். கடலில் வந்து சாதாரண நினைக்கிறோம், நமக்கு வந்து பூமியினுடைய 3/2 பகுதி கடல். கடலில் வந்து உங்களுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் அந்த தண்ணி உயர்துனாவே அது பேராபத்தை கொடுக்கும். அப்போ 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு இப்படி போய் நம்ம 2100க்குள்ளே வந்து ஒரு 110 சென்டிமீட்டர் அளவு கூட உயரலாம். அந்த 110 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், 1 மீட்டர் உயர்வு தானே, இல்லைனா ஒரு 1/2 மீட்டர் உயர்வு தானே, மக்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சென்டிமீட்டர் உயர்வுக்கும் ஒரு பேராபத்து இருக்குது. 1 சென்டிமீட்டர் உலகளாவிய தண்ணியினுடைய கொள்ளளவில் 1 சென்டிமீட்டர் கூடுதுன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு கொள்ளளவு கடலுக்கு இருக்குது. அந்த கொள்ளளவு வந்து ஆயிரமாக அந்த கொள்ளளவு அதே லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொள்ளளவை மாற்றும் பொழுது அதுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் எங்கே வந்து மாறும்னு கேட்டிங்கன்னா, கடல் தரையை தான் வந்து அடிக்கும். அப்படி தரையை அடிக்கும்போது எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது 2030 2050 இந்த கார்பன் உமிழ்வை குறைக்கலைன்னா, வானமண்டலத்துக்கு கார்பன் உமிழ்வை குறைக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு மின்சார சக்தியில் வந்து எரிபொருள் இல்லாத மின்சாரம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூரிய ஒளி சக்தி, காற்றாலைகள், கடல்லேருந்து வர்ற எல்லா இது மாதிரி நிறைய வருது. இந்த மின்சார வசதிகள்லாம் செய்தோம்னா வானமண்டலத்தில் ஒரு 30% குறையும். அதை 2030க்குள் குறைக்கணுங்கிறதுக்கு நம்மளுடைய தீவிரமான அரசு வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த யுக்திகளை கையாளும் போது இன்னும் கொஞ்சம் குறையலாம். வானமண்டலத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ் குறைந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம வெப்பமும் குறைஞ்சி, கொஞ்சம் வெப்பம் சீற்றம் குறைந்தால் நமக்கு இந்த கடல் மட்டம் உயர்தல் நிற்கும். வெப்பம் அப்படி இல்லை, மின்சாரத்தில் வந்து இன்னமும் கூடுதலாகவும் பெட்ரோலும் டீசலும் நிலக்கரிலாம் எரித்தோம்னா இன்னும் பேராபத்துகள் தான். ஆனால் உலகங்கள் அப்படி விடுறதில்லை. உலக நாடுகள் வந்து இப்போ ஒருங்கிணைத்து இப்போ வந்து நல்லபடியாக எல்லாம் வந்து குறைப்போம் அப்படிங்கிற அளவு குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கும்போது தெரியும், இப்போ கட்டக்கூடிய வீடுகள்லாம் சோலார் சிஸ்டம் பேனலோட தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆமாம், மின்சாரம் எங்கெங்கெல்லாம் எரிபொருள் சக்தி மிச்சப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பல்பு 40 வோல்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்இடி பல்புலாம் வந்து 2 to 3 வோல்ட். ஆக நம்ம எவ்வளோ குறைச்சிட்டோம்ல. அதனால் மறைமுகமாக என்னென்ன வழியில் எரிசக்தியெல்லாம் குறைக்கணுமோ அதெல்லாம் குறைச்சிட்ருக்கோம். இதெல்லாம் குறைச்சி உஷ்ணத்தை குறைச்சோம்னா, பூமியினுடைய வெப்பத்தை குறைச்சோம்னா நமக்கு இன்னும் கடல் மட்டத்தினுடைய சீற்றம்லாம் குறையும். ஆனால் ஏற்கனவே நம்ம இன்ன வரலும் பண்ணின ஒரு ஆபத்தான காரியங்களை பண்ணிட்டோம்ல. இது வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அதிகமான வானமண்டலத்தில் இருக்கிறதுனால அதனுடைய சீற்றங்களை இதை வந்து வெப்பமாக காமிக்கும். இந்த வெப்பத்தினுடைய பாதிப்பு தான் அந்த கடல் மட்ட உயர்வு.
இப்போ இந்த உயர்வு நம்ம இந்தியா முழுக்க 9 மாவட்டங்கள் 4 யூனியன் டெரிட்டரி பகுதிகளையும் நான் வந்து ஆய்வு எடுத்தேன். இந்த மகாராஷ்டிரா எல்லாம் இங்கே கடலோர பகுதிங்கிறது குஜராத்தில் வந்து உங்களுக்கு கட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. கட்சியிலேருந்து ஆரம்பித்து இங்கே நம்ம கன்னியாகுமரியில் திருவனந்தபுரம் கன்னியாகுமரியில் வந்து மேற்கு கடற்கரை முடியுது. அப்புறம் இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே நீங்கள் தமிழகம், ஆந்திரம், ஒரிசா, அப்படியே வங்கதேசம் வரலும் வந்து கிடக்குது. ஆக இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 7400 கிலோமீட்டர் வருது. 7400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மொத்த கடல் பகுதிகளையும் நான் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த ஆய்வு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் எந்தெந்த ஆறுகள் போகுது, ஆறுகளினுடைய கடல் மட்டத்துலேயும் அதனுடைய ஆபத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத படிக்கும்பொழுது நிறைய ஆற்று பகுதிகள் வந்து கடல் மட்டத்துக்கு உயரமாகவே ஈக்குவலாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ காவேரி டெல்டான்னு எடுத்துங்களேன், காவேரியோட டெல்டா பகுதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் முகத்துவார பகுதி. இந்த காவேரி முகத்துவார பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு போய் அப்படியே விரிஞ்சு போகும் பல ஊர்களுக்கு. கடைசியில் போகும்போது நீங்கள் இந்தாண்ட சீர்காழி, இந்தாண்ட வடக்கே சீர்காழிந்து தெற்கே வேதாரண்யம் வரையிலும் எல்லாம் 9-10 ஆறுகளாக பிரியுது. ஆக அந்த ஆறுகளாக பிரியும் பொழுது அந்த இடமெல்லாம் வந்து முகத்துவாரத்துக்கு சேரும் பொழுது அது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஆக இப்போ நாளைக்கு ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கொஞ்சம் ஒரு புயல் வருது, ஒரு சூறாவளி புயல் வருது. புயல் வந்து ஏற்பட்டு கடலை அது வந்து புயல் சின்னமாக மாறி புயல் வந்து கரையை கிடக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த காலகட்டங்களில் இப்போ கடல் மட்டத்துக்கு உயரமாகவே ஈக்குவலாக இருக்குல்ல, அந்த முகத்துவாரங்கள்லாம் பயங்கர பெரிய சேதத்துக்கு உள்ளாகும். இது மாதிரி எத்தனை சேதங்கள் உள்ளாகும்னா 69 மாவட்டங்கள் இருக்குது இந்திய மாநிலங்களில். இந்த 9 மாநிலங்கள்லேயும் 4 யூனியன் பிரதேசங்களிலையும் மொத்தம் 69 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த கடலோர 69 டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன ஆபத்து வரும்னு நாங்கள் ஆய்வு மேற்கொண்டேன். அதில் வந்து என்னுடைய குழுக்களோடு சேர்ந்து படிக்கும் பொழுது பெரிய ஆபத்து வந்து கட்சி பகுதிக்கு தான் வருது. மேற்கு கடற்கரையில், மேற்கு கடலில் கட்சினா அன்றைக்கி குஜராத் பகுதி. கட்சி தான் முதல் வாங்குது. ரெண்டாவது வந்து சுந்தரவன காடுகள்னு வங்கதேசத்தில். சுந்தரவன காடுகள் தான் அதிகமான பகுதி உங்களுக்கு பாதிப்பு வருது. கட்சியில் வந்து ஏற்கனவே பகுதிகள் இருந்தாலும் அதுவும் அப்படியே நம்ம கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து சுந்தர்பனும் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் நம்ம அப்படியே நீங்கள் தெற்கே வர வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் ஆபத்து அதிகமாக இல்லை. ஆனால் திருச்சூர் மட்டும்தான் மேற்கு கடற்கரையில் ஆபத்தான பகுதி. அந்த குட்டநாடுங்கிற பகுதி ஓரளவுக்கு 2050-100களில் வந்து நிரந்தரமான நீர் மூழ்கிற வாய்ப்பு கூட இருக்குது. அந்த குட்டநாடு பகுதி மேற்கே நமக்கு கிழக்கு பகுதியில் வந்து நமக்கு வரும் பொழுது தாமிரபரணியில் பெரிய ஆபத்து இல்லை, வைகை ஆற்றங்கரையிலையும் ஒரு பெரிய ஆபத்து இல்லை. டெல்டா பகுதின்னு வரும்போது நாகப்பட்டினத்துலேருந்து சீர்காழி வரணும், அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களில் வந்து அடுத்த பகுதியாக மாறுது. சென்னைனால திருவள்ளூரும் காஞ்சிபுரமும் சேர்ந்தது. அதனால் உங்களுக்கு சென்னையும் திருவள்ளூரும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த அடையார், கூவம் இந்த 2 பகுதியிலும் ரொம்ப கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக தான் கீழே தண்ணி மட்டத்துக்கு தான் இருக்குது முகத்துவாரங்கள். அதனால் வந்து இந்த அடையாறு, கூவம் பகுதிகளில் தண்ணி உள்வாங்கிறது நிறையா இருக்கும். அந்த உள்வாங்கிற பகுதிகளில் தான் நம்ம சென்னை மாநகரம் அதிகமாக இருக்குது. நம்ம நகரத்தை உருவாக்குனது வந்து இந்த முகத்துவார பகுதியில் தான். ஆக நம்ம ஏன் உங்களுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, அக்டோபர் நவம்பரில் ஒரே வெள்ளமாக நிற்கிது, வெள்ளக்காடாக இருக்குது, நீர்த்தேக்கம் நிறைய நாள் இருக்குதுன்னு காட்டிங்கன்னா நம்மளுடைய முகத்துவாரங்கள் வந்து கடல் மட்டம் உயரும் பொழுது கடல் சீற்றங்கள் உயரமாக இருக்கும்போது ஒரு 2 மீட்டர்லேருந்து 2.7 மீட்டர் வரலும் கடல் அலைகள் உயரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழிங்கிற மாதங்கள், ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். பருவநிலைனா வடகிழக்கு பருவக்காற்று. அதனால் உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு ஒன்று இருந்தால் தான் அதில் வந்து மழை பெய்யும். ஆக காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து செய்தியாளர்கள்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்த உடனே அது வந்து புயலாக மாறுகிறது, அதாக மாறுகிறதுலாம் மிரட்டிடுறாங்க ஜனங்களை. அந்த மக்களை மிரட்டுறதுல வந்து தேவையில்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானால் தான் அந்த மழையே பெய்யும். அக்டோபர், நவம்பர்களில் மழை பெய்யும். இப்போ அதில் வந்து காற்றழுத்த தாழ்வு கொஞ்சம் தீவிரமாகிடுச்சுன்னா அது புயலாக மாறும். அந்த புயல் வந்து புயல் காற்றுங்கிறது வந்து உங்களுக்கு கடிகார எதிர் திசையில் நேரடியாக வந்து வல திசையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம காற்று ஓட்டம். இது எதிர் திசையில் சுற்றும். அப்படி எதிர் திசையில் காற்றுகள் சுற்ற ஆரம்பிச்சுன்னா கடலில் உள்ள தாழ்வு மண்டலங்களில் அது எதிர் திசையில் சுற்றிச்சுன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிச்சுன்னா அது புயலாக மாறும். அதனுடைய வேகமும் அதில் தன்மையும் அவ்வப்போது தான் கணிக்க முடியும்.
இப்போ வந்து இந்த இடத்துல புயல் வருது, அந்த இடத்துல புயல் வருது, உங்களுக்கு இந்த பொது தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டு மக்களை மிரட்டுறாங்க. அது மாதிரி ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அரசும் நல்ல முன்னேற்பாடாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த பொசிஷன் சொன்னீங்கல்ல சார், அதாவது மேற்கும் சரி கிழக்குலையும் சரி, இது நீங்கள் வந்துட்டு லிஸ்டிங் வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து யாருக்கு அதிகப்படியான இது இருக்கும் அப்படின்றதையும் வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கடைசி பிளேஸில் தான் இருக்கிற மாதிரி. ஆமாம், சென்னைக்குமா நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினம் முதல் அடி வாங்கும். அப்புறம் இந்தியாவிலேயே வந்து 4வது பொசிஷன், 2வது பொசிஷன் நாகப்பட்டினம் தான். கட்சிக்கு அடுத்து இந்தியாவிலேயே நாகப்பட்டினம் தான் 2வது இடம். 6வது இடம் திருவாரூர். ஆக உங்களுக்கு அப்புறம் தான் 12வது 20வது இடம் தான் சென்னை. அதான் 16வது இடத்துலையும் இந்த போட்டிருந்தீங்க, 16th பிளேஸில் வரும். அதனால சென்னை வரைக்கும் பார்க்கும்போது ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து அது கேபிட்டல் சிட்டி அப்படின்றதுனால. பட் ஆனால் அதை தாண்டி இப்போ திருவாரூராக இருக்கட்டும், இல்லைன்னா அது டெல்டா மாவட்டங்கள்னும் போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயமும் ஏற்கனவே அழிஞ்சிட்டு வருது. இன்னும் இந்த பாதிப்பு பெரிய நாசம் இருக்குமா. எதிர்காலத்தில் சம்பா பயிர்கள் வந்து தகுதியற்ற சம்பா பயிராக மாறும். அதனால் மாற்று பயிர்கள் போகணும். இல்லைன்னா காலத்தை மாற்றி நீங்கள் நெல் காலம் மாற்றிய நெல் அறுவடைக்கு உண்டான விதைகளை கண்டுபிடிக்கணும். இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த சம்பாங்கிறது வந்து அங்கே நீடித்த நாள் வந்து எதிர்காலத்தில் சம்பா பயிர் நடுறது ஆபத்து. திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 60% மேலே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மழை மூழ்கி இருக்கும். ஒரு 15, 30, 20, 30 நாள். அந்த மூழ்கிற காலம் வந்து இது வந்து விதைகள் வர்ற நேரம், அதான் நெல்மணி பிடிக்கிற நேரம். நெல்மணி பிடிச்சி நல்லா முதிர்ந்து வர்ற காலம் பார்த்து இந்த மழையும் வரும். ஆக அப்போ நெல்மணிகள் எல்லாம் கீழே போய் கடலுக்கு உள்ள தண்ணியில் முழுகிச்சுன்னா எல்லாம் முளைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு அறுவடை விவசாயம் செய்தும் அறுவடை பண்ண முடியாத ஒரு காலம் அது. அதனால் எதிர்காலத்தில் வேளாண்மை துறையும் மக்களும் வந்து இதை பார்த்து சம்பாவை வந்து கூடுமானவர்னு ஒன்று தள்ளி போடணும். இதையும் சொல்லியிருக்கிறீங்களா உங்களுடைய? இதில் சொல்லியிருக்கோமா, ஏற்கனவே நம்ம ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு தனியாகவே நாங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம், காலநிலை மாற்றத்தால் எப்படி இருக்கும்னு. அதில் வந்து நம்ம சம்பா பயிரை தள்ளி போடணும், இல்லைனா முன்னாடி போடணும், இல்லைனா பின்தண்ணி போடணும். ஏதாவது ஒரு வேளாண்மை யுக்தியை கையாண்டாகணும். இந்த காலகட்டங்களில் வந்து ஐப்பசி கார்த்திகையில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் நடவு வைப்பாங்க. செப்டம்பர் வச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நமக்கு அறுவடை வரும். அந்த காலத்தில் வந்து நல்ல அறுவடை வர்ற காலத்துக்கும் வந்து நீர்த்தேக்கம் மழை பயங்கர அடர் மழை இருக்கும். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாறுறதுனால திடீர்னு மழை வந்து வரலாறு காணாத அளவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணகிரியில் 600 mm ரெயின்ஃபால். தேவையில்லாத மழை 60 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அந்த இடம் அழியுமா. 60 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் தாங்கும். அது கிருஷ்ணகிரியில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாம், அதனால் உங்களுக்கு அந்த வறட்சி பகுதி தருமபுரி மாவட்டம்னா ஒரு கிருஷ்ணகிரி தருமபுரி வறட்சி மாவட்டமாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரே நாளில் 60 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அது வந்து திடீர் மழைகளை வந்து தாங்காது, பூமியை வந்து ஈர்த்து தண்ணியை வாங்காது. அதனால் அந்த மழையினால் நிலத்தடி நீருக்கோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. வெறும் போய் ஆற்றுல தண்ணியாக ஓடி கடலில் போய் கலக்கும். அந்த மாதிரி எதிர்கால சூழ்நிலை இருக்குது. தண்ணீரை இனிமேல் நீர் மேலே நம்ம அந்த குறுகிய காலத்தில் பெய்கிற மழையை சேகரிக்கிறதுல தான் எதிர்கால யுக்தி, வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த நீர் சேமிப்பு அப்படின்றது வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழகம்லாம் ரொம்ப தெளிவான ஒரு மாநிலம். இங்கே வந்து உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் ரீதியான மேலாண்மை அப்படிங்கிற திட்டத்துக்கு இப்போ வந்துருச்சு. தமிழக அரசெல்லாம் எவ்வளோ மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழக அரசெல்லாம் நல்லா அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் வந்து இங்கே உள்ள அதாவது பொறியாளர்கள், அது பொதுப்பணித்துறை பொறியாளர்களாக இருக்கட்டும், எல்லாம் நீர்வள மேலாண்மை உள்ள பொறியாளர்கள்லாம் நல்ல நவீன யுக்தியை கையாளுறாங்க. அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு கடலோரங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு பெருசாக பண்ண போகிறாங்க. அதாவது நீர்பிடிப்பு நீரில் வர்ற எக்ஸ்ட்ரஸ் தண்ணியெல்லாம் இங்கேயே ஸ்டோர் பண்ணுறது. அதனால் சென்னைக்கே வந்து இங்கேருந்து உங்களுக்கு நல்ல பெரிய நீர் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எதிர்காலம் நல்லா இருக்குமா. இதே போல் மற்ற ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுற விதத்தில் அது நம்ம சொல்லியிருக்கோமா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நமக்கு இந்த புள்ளி விவரங்களை கொடுத்துருக்குறோம். ஸ்டேட் வைஸு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸு ஆபத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம். அவர்கள் வந்து மேலாண்மை எடுத்துக்கணும். ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஆமாம், நீர்வள மேலாண்மைக்கு வந்துமா உங்களுக்கு உப்பு நீர் உள்ளே வரும். நம்மளுடைய பெரிய பிரச்சனை கடல் மட்டம் உயர்றதுனால அந்த ஒரு பருவநிலை காலங்களில் பருவ காலங்கள் இருக்குல்ல, இப்போ மேற்கு கடற்கரைக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டு வரணும். அந்த 3.5 மாதம் 4 மாதம் அடாத அடி அடிக்கும். இப்போ இந்த ஆண்டுகள் வந்து இப்போ இந்த நம்ம தென்மேற்கு பருவக்காற்றால் இமயமலை பகுதிகள் அனைத்தும் பாதிப்பு. எல்லாம் க்ளவுட் பஸ்டிங் அல்லது மேக வெடிப்பு.
திடீர்னு வெடிப்பு எடுது கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம் கிட்டத்தட்டமாக ஒரு 240 இடத்துக்கு மேலே மேக வெடிப்பு இருந்திருக்கு. அதில் ரொம்ப அதிதீவிரமாக இருந்து ஒரு 4-5 இது அது வந்து உத்தராஞ்சலில் ஒரு 2, ஜம்மு காஷ்மீரில் ஒரு 2, 4 தான் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மேக வெடிப்பு இந்த மாதிரி இருக்கிறது மலை மடிப்பு மலைகள் இருக்கிற இடத்துல தான் மேக வெடிப்பு வரும். மற்ற இடங்கள் நமக்கு இந்த மாதிரி கடல் பகுதிகள் கடலோர பகுதிகளெலாம் மேக வெடிப்பு வராது. ஆனால் இடியுடன் கூடிய மின்னல் திடீர் மழை வருது பாருங்கள். இந்த திடீர் மழை வந்து ஆபத்து. அவங்களுக்கு 100 சென்டிமீட்டர் மலைக்கு மேலே 100 எம்எம்க்கு மேலே தாங்காது. அதாவது 10 சென்டிமீட்டர் மேலைக்கு மேலே 60 சென்டிமீட்டர்னால் அவங்களுக்கு கிருஷ்ணகிரியில் போன வாரம் பெஞ்சது 60 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் தான் தாங்கும். ஆக தீவிரமான காலநிலை மாற்றத்தால் தீவிரமான மழை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பருவநிலை அப்படின்றது இப்போ நம்மளுக்கு மாறுபட்டு தானே வருது. இப்போ மேற்குல வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது கேரளாக்கெலாம் வரக்கூடியது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆனால் அவங்களுக்கே ஏர்லியாகவும் வருது. இப்போ அது இந்த வருஷமா மேலேயே எர்லி மான்சூன் வந்துருச்சு. ஆமாம், அப்புறம் இன்னமும் மான்சூன் பீரியட் முடிஞ்சு அடிக்குது. உங்களுக்கு ப்ரொலாங்டு மான்சூனாக இருக்குது. எர்லி மான்சூன் செட்டிங், அதாவது பருவ காலங்கள் முன்னாடியே வந்துடுது. அதே டைமில் நீண்ட நாளுக்கும் வந்து விடாமல் ஒரு ஆபத்துகள் அடிக்குது. இது ஒரு பக்கம் புதுமையாக இருக்குது இந்த வருஷம், இந்த ஆண்டு. இப்போ நமக்கு என்னமோ அக்டோபர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து செப்டம்பர் மாதம் வந்து நல்ல வெயில் அடிக்கும், மழை அதிகமாக இருக்காது, மிதமான மழை இருக்கும். அதாவது புரட்டாசி, ஆவணி புரட்டாசிங்கிற இடைப்பகுதி. புரட்டாசிக்கு பிற்பாடு தான் பகலில் வெயிலாக இருக்கும், இரவு நேரங்களில் மழை பெய்யும். அப்புறம் ஐப்பசிங்கிறதுல வந்து அடமழை பெய்யும். ஐப்பசிங்கிறது அடமழைனா விடாத பெய்கிற ஒரு அந்த 30 நாட்டிலும் மேலாண்மை பண்ணுறதுல தான் நம்ம தமிழர்கள் யுக்தி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1000 ஆண்டுகளாக எல்லாம் ட்ரை வந்து இப்போ நம்ம காய்கறிகள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் வச்சுக்குவாங்க. அந்த 30 நாளும் வெளியவே போக முடியாது, அடமழையாக இருக்கும். அதனால் வந்து இருக்கும். நம்ம மற்றபடி நான்வெஜ் பிரியர், நம்ம அசைவ பிரியர்லாம் இருந்தாங்கன்னா எல்லாம் உப்பு கண்டம், கருவாடு இப்படியெல்லாம் போட்டு பானைகளில் வைத்துக் கொள்வார்கள். அதெல்லாம் கெடாது அந்த காலத்தில். அந்த காலத்தில் வந்து அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து உலர்ந்த மாமிசங்கள், உலர்ந்த மீன் வகைகள் இதெல்லாம் வந்து அடுக்கலையில் வச்சு பானைகளில் வச்சு காப்பாற்றி அந்த 30 நாள் மேலாண்மை. அந்த நம்மளுடைய மூதாதையர்கள் மாதிரிலாம் அதிதீவிரமான மேலாண்மையாளர்கள். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேண்டியதில்லை. இல்லை, இப்போ இந்த சைடில் பாதிப்பு அடைஞ்ச மாதிரி சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகி இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குற மாதிரி இந்த பக்கம் இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்கள் அக்டோபர் நவம்பருக்கும் இப்போ கண்டினியூஸாக இப்போ துரத்துது, மழை துரத்துது. இந்த பக்கம் ஏற்கனவே கடலோர மாவட்டங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு 200 to 300% கூடுதலான மழை பெஞ்சிட்டோம். அது எதிர்பார்க்காத விட மழை அதிகமான மழையாக இருக்குது. மொத்தத்தில் இந்தியாவிற்கு வந்து 400% கூட இருக்குங்கண்ணா. அப்படின்னா நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மழையினுடைய அளவு இவ்வளோ கொள்ளவாயிடுச்சு. தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் நமக்கு மட்டும்தான், மற்ற மாநிலங்களுக்கு இல்லது. அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக உள்ள ஒரிசா கொஞ்சம் பகுதி, நம்முடைய ஆந்திர பகுதி, தமிழ்நாடு பகுதி, இதுதான் நமக்கு. தமிழ்நாடு தான் முழுசும் வாங்கும். அப்போ இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால இந்த ஈரப்பதம் ஏற்கனவே கூட இருக்குது. இந்த ஈரப்பதத்துக்கு மேலும் மழை பெய்து ஈரப்பதங்கள் வந்து திடீர் மழைகளாக வந்ததுன்னா பெரும் வெள்ள சேதம் வரும். அதற்கு நம்ம மேலாண்மை யுக்தியில் கையாண்டுக்க வேண்டியதான். ஆனால் இப்போ இந்த வருஷம் வெயிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இப்போ எப்பவுமே வந்து ஒரு செப்டம்பர் வெயில் 33 டிகிரிலாம் இருந்தது இல்லை. இந்த வருஷம் பகலில் வந்து 33-34 டிகிரி வருது. அதான் செப்டம்பர்லேயே அதுவும் இவ்வளோ வெயில் 30க்கு மேலே ஆகாது, 30 டிகிரிக்கு மேலே போகாது. ஒரு மிதமான வெயில் தான். இப்போ ஒரு 3 டிகிரி வந்து 3-4 டிகிரி இப்போ ரொம்ப எகிரி அடிக்குது. இதெல்லாம் இயற்கை மாறுதலால் உண்டாகிறதுமா கண் முன்னால் நமக்கு தெரியுது. ஆனால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை ஒன்றும் செய்யறதுக்கு ஒரே வழி வந்து கார்பன் உமிழ்வை குறைக்கிறது தான். அது உலகளாவிய எல்லாரும் சேர்ந்து எல்லாம் எரிசக்தி துறையில் முன்னுக்கு வந்து அந்த மரபு சாரா எரிசக்தி உள்ளே போய் இனிமேல் இயற்கையோடு உள்ள எரிசக்திகள், மற்றபடி இந்த நிலக்கரியை உமிழ்தல், இல்லை பெட்ரோலியம் டீசல் எரித்தல், இதெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா தான் உலகம் காப்பாற்றிக்கலாம், இல்லைனா காப்பாற்றிக்க முடியாது. இப்போ அதனால தான் நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே மின்சாரம், அந்த சூரிய ஒளி மின்சாரம், அந்த மின்சாரத்தை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதுக்கு பேட்டரியில் சேமித்து வச்சுக்கிறது, காற்றாலைகள் அதிலிருந்து பேட்டரியில் சேமித்து வச்சுக்கிறது, இப்படி மின்சாரங்களை இயற்கை மின்சாரங்களை எடுத்து இப்போ பகல் நேரத்தில் தான் சூரிய ஒளி சக்தியை தயார் பண்ணணும். அப்போ அந்த சூரிய ஒளி சக்தியை பகல் நேரத்தில் வந்து இருக்கிறத கூடுதலாக இருக்குன்னு வச்சிங்களேன், அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இரவு நேரங்களில் பயன்படுத்திக்கும். இப்போ இந்த மாதிரி புது யுக்திகள்லாம் நம்ம வரப்போகுதுமா? இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் வந்து புதிய மாற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய பல்பு, நம்மளுடைய டியூப்லைட், இதிலெல்லாம் மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இன்னமும் அதிகப்படியாக ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் வந்து ஒரு வார்ம். ஆமாம், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு அப்புறம் நாகரிக வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து அதில் வந்து ஏசியெல்லாம் போட கற்றுக்கிட்டோம்.
இப்போ வந்து சென்ற ஆண்டிலிருந்தே கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை இறுக்கிட்டாங்க. இன்னும் அடுத்த ஆண்டு நம்ம வருகிற காலத்தில் இந்த சட்டம் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஆன் பண்ணினாலும் அது 24 டிகிரி தான் அது ரன் ஆகும். 24 டிகிரிக்கு கீழே இனிமேல் சில்லுன்னு போய் உட்காந்துருக்க முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்காலத்தில் வீட்டுக்கு டொமஸ்டிக்கல் அப்ளியன்சஸ்லாம் இண்டஸ்ட்ரியல் அது ஐடி செக்டாருக்கு உள்ளதுக்கு வேணால் அவங்க வந்து ஒரு கூலிங் கொடுப்பாங்க. ஏன்னா மெஷின் வந்து ஹீட் ஆயிரும். அதனால் ஆனால் டொமஸ்டிக் கன்சியூமர் பார்ட்டிகள்லாம் இப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 டிகிரிலே தான் இருக்கும். இனிமேல் 24 டிகிரி. அதே மாதிரி லைட் வெயிட் தான் இன்னமும் உங்களுக்கு மிக்ஸி வாங்கினேன் 25 வருஷமாக வச்சுருக்கேங்கிறலாம் வராது. இன்னும் சும்மா லைட் மோட்டார்ஸு அப்பப்போ வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி லைட் மோட்டார் சின்னதாக வெயிட்டு மின்சக்தியை குறைஞ்சி உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் எல்லாம் இன்னும் தயாரிப்புகள்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா நடுத்தர மக்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதெல்லாம் ஒரு காலத்தில் பழகிடுவாங்க. எல்லாம் ஒரு காலம் வந்து எல்லாம் பெரிய பெரிய கிரைண்டர்லாம் மாவு அரைக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்னதாகிடுச்சு. அப்புறம் வீட்டில் அப்படியே மடித்து வைக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு இல்லைங்களா, பழகிறோம்ல. அது மாதிரி எல்லாத்துக்கும் மக்கள் பழகிடுவாங்க. கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. இப்போ உங்களுடைய இந்த சப்மிஷன் வந்து இப்போ எங்கள் எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. அதை வந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், எதெல்லாம் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இது எப்படி சார்? இன்டர்நேஷ்னலாக எல்லாருமே இப்போ இந்தியா மாதிரி பகுதியில் தான் அந்த கடல் மட்டத்தை படிக்கலை. அதனால் என்னுடைய ஆய்வு முதல் ஆய்வாக நிற்கிது இந்தியாவில். மற்ற நாடுகள்லாம் படிச்சிடறாங்க. அதுக்கு ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு அதுக்குண்டான மேலாண்மை யுக்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவிலாம் நியூ ஜெர்சிலாம் ஒரு இடத்துல வந்து அந்த இடமே உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு கீழே போகும்போது மாறிக்கிங்கன்னு அவங்களே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு நகரத்தையே மாற்றிட்டாங்க அந்த இடத்துல. அதனால் வந்து உங்களுக்கு மேலை நாடுகள், வசதி உள்ள நாடுகள் வந்து ஆய்வுகளில் சிறப்பாக இருக்காங்க. நம்மளுடைய நாடுகள் போன்ற நாடுகளில் வந்து இன்னும் ஆய்வுகள் இல்லை. அதுக்கு தான் அந்த முதல் ஆய்வாக நான் கொடுத்துருக்கேன். இந்தியாவிலே முதல் ஆய்வுன்றதே ரொம்பவே ஒரு பெரிய சவாலான விஷயமா உங்களுக்கு அது நம்ம ஒரு ஆய்வை யாரும் மேற்கொள்ளலை, நம்ம கொஞ்சம் மேற்கொண்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு முதல் படிமா. இதுக்கு மேலே மற்றவர்கள் வந்து ஆய்வு பண்ணி நல்லா இன்னும் மேலே திருத்தமாக செய்யலாம். கடல்ல போய் ஆய்வு பண்ணுறதுன்றது அது உண்மையிலே அதுமா கடல் ஏரியா கடலோர பகுதியில் எல்லாரும் 7400 கிலோமீட்டரையும் போய் செக்அப் பண்ணி அது எப்படி எந்த அளவுக்கு சவாலாக இருந்தது? அது சவால் தானே. அதே சவால் உங்களுக்கு போய் நம்ம ஒவ்வொரு முகத்துவாரங்களையும் பார்க்குறோம். மேட்டுப்பகுதியிலையும் செலக்ட் பண்ணி அங்கங்கே செலக்ட் பண்ணி தானே போகிறோம். எல்லா இடத்தையும் பார்க்குறதில்ல. எது ரொம்ப ஆபத்தில் இருக்குது, அது ஏன் அந்த ஆபத்தில் இருக்குது. இப்போ போய் நீங்கள் நாகப்பட்டினம் டு வேதாரண்யம் டு சீர்காழி ஃபுல்லாக தரவாக இன்ச்சு பை இன்ச்சு படித்தேன். ஏன் அவ்வளோ தூரம் இருக்குன்னு பண்ணி. அப்போ அதனுடைய முகத்துவாரம் ஃபுல்லாக கடல் மட்டத்துக்கு ஜீரோவில் கடல் மட்டம் அது தண்ணி ஜீரோனா இதுவும் ஜீரோவில் தான் நிற்கிது. இது வந்து அது ஜீரோனா இது ஒரு 1/2 மீட்டர் உயரம் இருக்கணும், 1 மீட்டர் உயரம் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு கடல் மட்டம் வந்து தண்ணி எவ்வளோ வந்தாலும் கரை வந்து தேங்கி நிற்கும். நான் கரையே இல்லை நானும் நீயும் ஒன்றுங்கும் போது அதில் தான் அந்த பேராபத்துகள். அது வந்து இந்தியாவில் உள்ள மேற்கு அதே மாதிரி உங்களுக்கு சைக்ளோன் அல்லது புயல் காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1990 என்னுடைய படிப்பு காலம் வந்து 91லேருந்து 2023 வரணும். இந்த காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 71 புயல் வந்திருக்கு. 71 புயலில் வந்து 62 புயல் வந்து கிழக்கு கடலில் தான் அடிச்சிருக்கு, 85%. அப்போ அதிகமான புயல் வந்து இந்த கிழக்கு கடற்கரையில் தான் அடிக்குது. 71 புயல் வந்ததில் 9 புயல் தான் அந்த பக்கம் மேற்கு கடற்கரை. அது வந்து பெருசாக அது தாக்கலை. ஒரு சில இடங்களில் தாக்கணும். பாம்பேயில் உள்ள இடத்துல, குஜராத்தில் தாக்கணும் தான் பெரிய பேரிடர்வு. மற்றதெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் உள்ள எல்லா 62 புயல்களுமே பேரிடர்வாக தான் இருக்குது. ஒரு புயல் கூட உங்களை விட்டு வைக்கல. ஆக என்ன தெரியுது இந்த ஆய்வில் இருந்துன்னா, வங்கக்கடல் சீற்றம் வந்து கூடுதலாக இருக்குது. அதனால் வந்து புயல் சின்னங்களாக மாறினா இங்கே அதிகமான கவனம் நமக்கு செலுத்தணும். அதுலேயும் வந்து முகத்துவாரங்கள் வந்து ஜீரோவுக்கு ஜீரோவாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடம்லாம் ரொம்ப மேலாண்மை பண்ணுங்கிற ஒரு பாடத்தை கொடுக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க எல்லா விதத்துலேயும் வந்து கடல் நீர் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1 சென்டிமீட்டர்ன்றது இல்லைம்மா, நமக்கு 2030 15 சென்டிமீட்டர், அப்புறம் 60 சென்டிமீட்டர், 2100 80 சென்டிமீட்டர், 85 சென்டிமீட்டர், இந்த மாதிரி லெவலில் தான் போகும். அந்த 85 சென்டிமீட்டர்லாம் அப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 20 மீட்டர் கடல் அலைகள் உயரும். கடல் அலைகள் தான் உயரும். அவங்க கடல் உயரும். நமக்கு கரை உயரமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணாது. ஆனால் நமக்கு கரை உயரம் இல்லைன்னா, அந்த கரை உயர்வு இல்லாத தாழ்வான பகுதிகள்னு சொல்கிற பாருங்க, அது அதிகமாக இருக்குது.
கிழக்கு கடற்கரையில் ஃபுல்லாகவே சுந்தர்பன் வந்து ரொம்ப ஜீரோ வந்து உள்ளே ஒரு 25 கிலோமீட்டருக்கு உள்ள ஜீரோவில் வருது. அந்த ஜீரோ வரலும் சாதாரணமாக தண்ணி வந்துடும். அதுக்கந்தாண்ட வந்து உள்ள தண்ணி போகும். ஆக வந்து உங்களுக்கு சுந்தர்பன காடுகள் வந்து எதிர்காலத்தில் பேரிடர்வு, அந்த மேங்குரூவ் காடுகள்லாம் அழியும். அங்கே உங்களுக்கு டைகரு காண்டாமிருகம் அதிகமாக இருக்குமா, அந்த உயிரினங்கள்லாம் பாதிக்கலாம். ஏன்னா அவரெல்லாம் அப்படியே இந்த நீர் மிருகங்கள் காண்டாமிருகம்லாம் தண்ணியிலே கிடக்கும். அப்புறம் புயல் புல்லில் வந்து மேயும், இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்கும். அந்த மாதிரி இனங்கள் அழியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இனங்களுக்கு உண்டான வந்து தகுதி வாழ்வுக்கு தகுதி இல்லைன்னா அந்த இனம் அழிஞ்சிடும். ஒரு காலம் அப்படி தான் நமக்கு பூமி அழிஞ்ச டைனோசார்லாம் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா. அந்த இனம் அக்காலகட்டத்தில் இருந்த தட்பவெப்பநிலை மாறி அதிக உஷ்ணம்லாம் வந்த பிற்பாடு அந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி சொல்லும் போது தான் மக்களுக்கு இன்னும் புரியுமே. ஓகே, டைனோசர்லாம் இப்படி தான் வந்து இது அழிஞ்சிருக்குன்னா, அப்போ நம்ம கூட இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சமகாலத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களும் அழியுதுன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதே கதி தான் வரும். அது இப்போதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெல் அடிக்கும். எல்லாரும் பண்ணக்கூடிய பார்க்கட்டும், மக்களுக்கு தெரியட்டும் தவறுகள் என்னன்றது முக்கியமாக. நம்ம டெய்லி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் சார்? அது வந்து உலகளாவிய பிரச்சனை. இது வந்து கார்பன் எமிஷன் உலகம் பூரா குறைக்கலைன்னா தினசரி வீட்டில் நம்ம வீட்டிலலாம் வந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இனிமேல் அந்த 5 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் பொறிச்சப்பட்ட உபகரணங்களை தான் வாங்கணும். ஏசியிலேருந்து மிக்சியிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் 4 ஸ்டார் 5 ஸ்டார் தான் இருக்குது. அந்த அதிகமாக 5 ஸ்டார்கள் இருந்ததுன்னா முழுக்க இது வந்து ரொம்ப குறைந்த மின்சாரத்தில் மிகுந்த ஒரு திறனை கொண்டதுன்னு அர்த்தம். திறனை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே டைமில் ஒரு மிக்சி வந்து குறைந்த மின்சாரத்தில் அதிக திறன் அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போது. அதனால் இப்போ ஆய்வுகள்லாம் நிறையா இருக்குமா. அதனால் நம்ம மக்கள் இதெல்லாம் எடுத்துரைக்கணும். மக்களுக்கு எடுத்துரைக்கிறது தான் இன்னும் குறைவாக இருக்குது. உங்களுக்கு சந்து பொந்து எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் வந்து இது தெரியணும்ல. இப்படி ஒரு அறிவியல் இருக்குது, இந்த அறிவியலால் அது பிரச்சனை. இப்போ விவசாயம்லாம் பார்த்து என்னமோ தெரியும், காலம் மாறி போச்சுங்க, அதனால் நம்ம விவசாயத்தில் நம்ம என்னத்தை பண்ணுறது அப்படின்னு ஒரு வெறுப்பு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அது வெறுப்பு நிலை என்ன காரணம்? இந்த காலநிலை மாற்றம். அந்த மாற்றத்தால் இவ்வளவு தீவிரமான உங்களுக்கு பருவநிலை மாறுதல்கள், அதனால தான் இது இருக்குது. இப்போ இதை மேலாண்மை பண்ணோம்னா பயிர் மாற்றம், முன் பயிரிடுதல், பின் பயிரிடுதல், அறுவடைகளை தள்ளி போடுதல், இப்படி எல்லாம் பல மேலாண்மை திட்டத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது எதிர்காலத்தில் நல்ல ஆய்வுகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாம் மேலாண்மை யுக்திகளை மக்களுக்கு போய் சேரும். நல்லா இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம்? இது 3 ஆண்டுகள்மா. இந்த 9 மாவட்டங்கள் 4 யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களையும் 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆய்வு முடிக்க. நம்மளுடைய முதல்வர் கிட்ட இது வந்து இந்தியாவுக்கு முழுசு சொல்லியிருக்கோம். தமிழகத்துக்கு எடுத்துக்க அது போயிடும், அது செய்திகள்லாம் போயிடும். இது வந்து ஆய்வு நம்ம ஆய்வாளர்கள் முறையில் நம்ம சொல்லுவோமா, அது நம்ம தனிப்பட்ட முறையில் அதை பெருமைப்படுத்திக்கூடாது. ஆய்வுகளை அவர்கள் தான் பார்க்கணும். இதுக்கான மாற்றத்துக்காக இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம். அது இல்லாமல் பேரிடர் மேலாண்மை வந்து தமிழகம் வந்து முதல் நிலை. அதெல்லாம் வந்து இவங்க மேலாண்மையெல்லாம் மற்ற மாநிலங்கள் வந்து சேரலை. அதனால் இங்கே தயார் நிலையில் படுத்துவாங்க. மாவட்ட அதிகார வர்க்கம்லாம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தப்பட்டு அவங்க கீழ்நிலையெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டு சரியான மேலாண்மை திட்டங்கள் இங்கே இருக்குது. அதனால் வந்து இங்கே எந்த மாற்றமும் தேவையில்லையா? இங்கே மாற்றம் தேவையில்லை. நம்ம அந்த நம்ம தயார் பண்ணிட்டு போகிறோம். இயற்கை வேறு வழியில் ரூபத்தில் வருதில்ல. ஆக ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாடம். இந்த வருஷம் தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மழை, எந்த காலகட்டத்தில் நம்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அதிதீவிரம் அடைந்து விடுச்சு அப்படின்னா ஆரஞ்சு ரெட் அலர்ட்னு கொடுப்பாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆரஞ்சுனா வந்து நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு அர்த்தம். ரெட் அலர்ட்னா வாழ்வுக்கு உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். ஆரஞ்சு அலர்ட்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்டும் போது அன்றைக்கி வந்து 1 லட்சம் மோட்டார் சைக்கிள் நிற்கிது இதில் சிக்னலில். ஆரஞ்சு அலர்ட்னா நீ வெளியே போகாத, தயவு பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருன்னு அர்த்தம். எதிர்காலத்தில் அதை மக்கள் பின்படுத்தணும். கொஞ்சமாக அதை பயப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் அரசு மேலே நீங்கள் அதை பொறுப்பை தள்ளக்கூடாது. அதற்கு வந்து உங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், ஆரஞ்சுனா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இப்போ வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இதே மாதிரியான ஒரு அலர்ட் கொடுத்தோம். அது வந்து பெரிய ரெட் அலர்ட்னு சொன்ன பிற்பாடு உங்களுக்கு ஆபத்து, கண்டிப்பாக ஆபத்து இருக்குது, உள்ளே இருங்கன்னு சொல்கிறோம். அதனால் அந்த காலகட்டங்களில் நம்ம வானிலை அறிக்கையும் அரசினுடைய அறிவிப்பும் கட்டாயம் நம்ம பின்பற்றல் வேணும். ஏன்னா வயநாடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மலை சரியுமா. அது வந்து ஒரு திடீர் மேக வெடிப்பு, அந்த மேக வெடிப்பு வந்து ஒரு மலையை அப்படியே தள்ளிக்கிட்டு வருது. அது 8 கிலோமீட்டர் அந்த மலையை கொண்டு போய் நிரப்புது.
அது மாதிரி வந்து நில சரிவு வந்து தென் தமிழ்நாட்டில் வரலாற்றில் வயநாடு தான். 2023 டிசம்பரில் வந்த வயநாடு தான். ஏன்னா அதுக்கான அலர்ட்டும் ஜூலையில் வந்தது. ஆமாம். ஆனால் அங்கே இருந்த மக்கள் இல்லைம்மா, அலர்ட் நைட் இரவு நேரத்தில் ஒரு மழை வந்து அப்படியே சரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மக்கள் மேலும் குறை சொல்ல முடியாது, ஆளுகின்றவர்கள் மேலேயும் குறை சொல்ல முடியாது. அது வந்து திடீர் உங்களுக்கு பேரிடர்வு. அது இனிமேல் இயற்கை அப்படி தான் அடிக்கும். இயற்கை வந்து நீங்கள் உங்களை ஏமாற்றி தான் அது ஜெயிக்குது. அது என்னன்னு தெரியல ரீசன். நல்ல மக்களை ஏமாத்துது, அரசையோ மக்களையோ ஏமாத்துது, கணிக்க முடியாத அளவுக்கு வந்து அடிக்குது. போன வருஷம் உங்களுக்கு மிக்ஜாம் புயல் வந்து மரக்காணத்தில் கடல் இதுக்குன்னு சொன்னோம். எப்பயுமே கடல் அந்த கரையை தாண்டிடுச்சுன்னா சத்தம் இல்லாமல் கொஞ்சம் போய் சேர்ந்துடும். அது போன வருஷம் விடலையே உங்களுக்கு. அது பாட்டில் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர், அரபிக்கடல் போய் அடிச்சு குறுக்க போய் அடித்து கொண்டுடுச்சுமா. இன்னொரு வரலாறுல எந்த புயலும் இந்த கடற்கரையில் இருந்துட்டு அந்த கடற்கரைக்கு போய் சேரலை. முதல் தடவை போன தடவை அந்த மிக்ஜாம் புயல் அடிச்சிருச்சு. இதெல்லாம் புது பாடம். இன்னும் புது பாடம் வர வர தான் ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அதிகாரிகளோ புது பாடத்துக்கு ஒரு விஷயங்களை கற்று தான் நம்ம வந்து மேலாண்மை திட்டங்களை வகுக்க முடியும். உங்களுடைய ஆய்வு உண்மையாலேயே நம்மளுடைய பொதுமக்களுக்கும் சரி வருங்காலத்தினருக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, முக்கியமாக உலக அளவில் நம்ம மக்கள் வந்து இதில் நம்ம கடைசியாக என்னுடைய ஆய்வில் கடைசியாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறையா மேலாண்மை திட்டங்கள் வந்து நீண்டகால மேலாண்மை திட்டமாக இருக்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் இந்தியாவெலாம் ஒரு அரசாங்கம் செஞ்சதுன்னா அடுத்த அரசாங்கம் செய்கிறதில்ல. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நீண்ட கால ஒரு 100 ஆண்டுகளுக்கு இது நம்ம இப்படி தான் நம்ம செய்யணும், 50 ஆண்டுகளுக்கு மித்த தான் செய்யணும். நம்ம எப்படி கடல் மட்டம் உயர்வு 2100க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ 2100 வரணும் இவங்களுடைய திட்டமும் இருக்கணும். விடாமல் நம்ம திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்போம். வருஷம் வருஷம் இது ஏமாத்துது அப்படின்னா காவிரி டெல்டாவில் இந்தந்த திட்டங்களெல்லாம் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தூர பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து திட்டங்களை வகுக்கணும். இந்த குறுகிய திட்டங்கள் வகுத்தல் வந்து இனிமேல் எடுபடாது. ஸோ அரசு எந்த அரசாக இருந்தாலுமே அந்த முக்கியமான விஷயங்கள் மக்களை வந்து சென்றடையக்கூடியது, அதுவும் இந்த மாதிரி பருவநிலை பற்றின எடுக்கக்கூடிய மேலாண்மை வந்து நீண்ட திட்டமாக இருந்தால் நீண்ட கால திட்டமாக இருந்தால் அது எல்லாருமே பலனடிக்க முடியும். இயற்கையும் நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த ஆய்வு எங்களுக்கு உண்மையாலே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே தான் ட்ராயின்னு ஒரு பெல் அடித்து அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்குது. அது வந்து உண்மையாலே ஒரு பெரிய அளவில் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க. இது இங்கே நம்மளோட தமிழக அரசு மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் இதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த உங்களுடைய டீமுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். நீங்கள் இதே போல் இன்னும் அடுத்தடுத்த ஆய்வுகளுக்கு வந்து தயாராகிட்டீங்க. ஸோ அதுவும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப நாங்கள் வந்து க்யூரியஸாக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.